ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டுமிலிஸோடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படி ஆச்சு சுடரும் அபியையும் நம்ம சண்முகத்தையும் கேப்டனை மீட் பண்ணி பேச வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கான சிச்சுவேஷன் இன்னும் அமையவே இல்லை. அவங்களுமே நாமளுமே கேப்டனை பார்க்கணுன்னு நினைக்கிறோம், ஆனால் அதுக்கான வாய்ப்பு அமைய மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. வெற்றியை பார்த்த அடுத்த நிமிஷம் தான் இருக்குது அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்ஸு. கேப்டன் தான் வெற்றின்னு இன்னுமே அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் ஸோ எல்லாருமே பொறுமையாக இருக்காங்க. சுடரும் அவங்கள கேப்டன் கேப்டன் அப்படின்னு கூப்பிட்றதுனால தான் இது வரைக்கும் அபிக்கு கூட அந்த பேர் வெற்றி தான் அப்படின்றது இன்னும் தெரியாமல் இருக்குது. சப்போஸ் வெற்றி பேரை சுடர் சொல்ல ஆரம்பித்தால்னா அந்த நிமிஷமே கண்டிப்பாக வந்து பயங்கரமாக கோவப்படுவாங்க. அபி அந்த பேரையே உச்சரிக்கக்கூடாது, அப்படிப்பட்டவர் கூட நீ பழகக்கூட கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் அபி வெற்றி மேலே கோவமாக இருக்காங்க. ஸோ வெற்றி கூட கொஞ்சமாச்சு மனசு இறங்கலாம். கர்ணா என்ன பண்ணா, நீ எதுக்கு கொலை பண்ணா அப்படின்ற விஷயத்த அபிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவங்க மேலே இருக்கிற பாசத்தில் அபி மேலே கோவம் அதிகமாக தான் வெற்றிக்கு ஆகுதே தவிர ஸோ அபி தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு வெற்றி நம்பவே மாட்டேன்றாரு. ஸோ லவ் பண்ணி புரிதலான கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏன் இப்படி வெற்றி வந்து நம்பாமல் இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் கர்ணா தான். ஸோ நம்ப விடாமல் அந்த அளவுக்கு வந்து வெற்றியோட மனசை மாற்றி வச்சிருக்கிறான் அந்த கர்ணா. ஸோ இன்னொரு சைடு லாயரும் எந்த விதத்துலையாச்சு எப்படியாச்சு நாமளும் அபியோட விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு க்ளூ கண்டுபிடிச்சி அபியை வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு. ஸோ பல முடிச்சுகளை வந்து அவுக்கலான்னு பார்க்குறாரு, ஆனால் எதுவுமே முடியல. ஸோ திரும்பவும் கர்ணாவோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு நம்ம லாயர் வந்துட்டு. அதுக்கப்புறமா அவருடைய வீட்டுக்கு கிளம்பி வர்றதா கர்ணா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு 1/2 hour கழிச்சு வந்துடுங்க, நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு லாயரை சொல்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு கர்ணாவும் ஃபோனை வைக்கிறாரு. லாயரும் அடுத்து கிளம்புறதுக்காக ஸோ கிளம்பணும் கர்ணாவோட வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் ஃபைல்ஸும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு திவ்யா வந்து இன்டர்வியூக்கு போயிட்டு அவங்களுக்கு வேலையும் கிடைக்கல. ஸோ வீட்டுக்கும் கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தால் ஸோ அங்கே வந்து ஸ்வேதா மட்டும்தான் இருக்காங்க. என்ன திவ்யா வேலை கிடைச்சிருச்சான்னு கேட்குறாங்க. இல்லைக்கா நானும் தேடி பார்த்தேன், இந்த இடத்துல இன்னைக்கு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண இடத்துல வேலை கிடைக்கல, அடுத்து இன்னும் 2-3 இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து போயிட்டு பார்க்கலாம், கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நீ பார், அன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம கம்பெனிலே ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி வேகன்சி எடுத்து வேலை செய்யினா கேட்க மாட்டேன்ற, இப்படி கம்பெனியாக ஏறி இறங்கிட்டு இருக்க அப்படின்னு ஸ்வேதா சொல்லிட்டு இருக்கவும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் சொந்த காலில் தான் நான் நிற்பேன் அப்படின்னு இங்கே ஸ்வேதா கிட்ட திவ்யாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் வெற்றியும் வராரு. வெற்றி வந்த உடனே என்ன ஸ்வேதா இன்டர்வியூக்கு போகிறேன்னு சொன்னியே என்னாச்சு அப்படின்னு கேட்கவும், அதை பற்றி தான் இப்போ இவங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லை வேலை கிடைக்கல, அடுத்த இன்டர்வியூ தான் திரும்பவும் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். சரி விட கவலைப்படாத, கண்டிப்பாக இது இல்லைன்னா அடுத்த இன்டர்வியூவில் கண்டிப்பாக நீ ஜாயின் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கம்பெனியில் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சரி நான் மேலே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு திவ்யா மேலே போகிறாங்க. ஸோ அப்போ லாயர் வராரு. லாயர் வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணுறாரு. ஸோ கர்ணா இன்னும் வரல. ஸோ இங்கே அவங்க ஸ்வேதா பார்த்துட்டு லாயர் வந்த உடனே உட்காருங்க காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வெற்றியும் அங்கே டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு வெற்றி வந்து லாயரை பார்த்து. ஆனால் லாயர் வெற்றியவே பார்த்துட்டு இருக்காரு. எப்படியாச்சும் அவர்கிட்ட இருந்து ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக வந்து ஸோ நடந்த விஷயத்தை பற்றி கேட்டால் அவனுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டும் இருக்காரு. கொஞ்ச நேரத்துல கர்ணா வந்துடுறாரு. கர்ணா வந்த உடனே சார் வாங்க சார், ரொம்ப நேரம் ஆச்சா வந்து அப்படின்னு சொல்லுவோம். இல்லை சார் இப்போ தான் ஜஸ்ட் நியூ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லாயர் வந்து கர்ணாக்கு சொல்கிறாங்க. அவரும் வந்து உட்கார்றாரு. சரி காஃபி எடுத்துகிட்டு வந்து ஸ்வேதா கொடுக்குறாங்க. உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. என்ன சார் அந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் ஏதாச்சும் மூவ் பண்ண முடிஞ்சுதா, ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவோம். சார் அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் தான் பார்த்துட்ருக்கேன், உங்ககிட்ட சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு போகலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்படி கேட்டுட்ருக்கும்போது மேலேருந்து திவ்யாவும் வராங்க. திவ்யா இவரை பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க. இவனா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இவன் எங்கே இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 2 பேரும் ங்கிறாங்க. திவ்யா கீழே இறங்கி வராங்க. லாயரை பார்த்து அப்படி கிட்ட வந்து நின்று முறைச்சிக்கிட்டே இருக்காரு. இதை வெற்றி கர்ணா ஸ்வேதா எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா எதுக்கு லாயரை எப்படி பார்த்துட்டு இருக்க திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கேட்கவும் அமைதியாகவே திவ்யா பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. நடந்த எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம் அப்படின்னு. திவ்யா என்ன நீ லாயரை போய் மரியாதை இல்லாமல் பேசுகிற அப்படின்னு இங்கே நம்ம ஸ்வேதா ஒரு பக்கம் சொல்லவும், என்னாச்சு இது திவ்யா, என்னாச்சு உனக்கு அவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் அப்படி சொல்கிற, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கர்ணா கேட்குறாரு. அதாவது வெற்றி கேட்குறாங்க. அப்போது திவ்யா இருந்துக்கிட்டு அன்னைக்கு என் செயினை ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான், அவனை பிடிக்கும்போது லிஃப்ட் கொடுத்து மொத்தமாக சொதப்பி விட்டுட்டான் ஒரு ஆளுன்னு சொன்னல, அவர் வேறு யாரும் இல்லை இவர் தான் அப்படின்னு சொல்லவும்,
ஓ நம்ம லாயர் சார் தானே அது அப்படின்னு சொல்லவும், சாரி சார், நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு எண்ணத்தில் தான் அப்படி அவங்க கத்திட்டு ஓடினதும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். திடீர்னு பெட்ரோல் காலியாகும் நான் எதிர்பார்க்கல சார், அதான் வண்டி நின்றுச்சு, அதனால இவங்க என்னை சும்மா விட்டுட்டு வந்தாங்க, பயங்கர கத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்லிட்டு இருக்கோம். திவ்யா, இவர் நமக்கு நல்லா தெரிஞ்சவர் தான், நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் கேஸ் விஷயத்தெல்லாம் இவர் தான் பார்த்துட்டு இருக்காரு, இவர் நல்லவர் தான், ஏதோ அவர் நல்ல நேரம் அப்படி மிஸ் ஆயிடுச்சு, அதுக்காக ஏன் இவர் மேலே இந்த அளவுக்கு கோபப்படுற அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இவரை கண்டாலே எனக்கு சுத்தமாக ஆக மாட்டேங்குது, எரிச்சலாக வருது. ஆரம்பத்துலேருந்து இவருக்கும் எனக்கும் ரவை கூட செட் ஆகலை. இந்த ஆளை வச்சு உங்கள் கேஸை டீல் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், சுத்தம் விளங்கின மாதிரியே. கண்டிப்பாக எந்த கேஸையும் முடிச்சு கொடுக்க போகிறது இல்லை. இவர் எதுக்கு வச்சுக்கிட்டு பேசாமல் அனுப்பி விடுங்க அப்படின்னு திவ்யா சொல்லிட்டு இருக்காவும், ஸ்வேதா இருந்துட்டு, ஸ்வேதா ஏதோ அவருக்கு அவருடைய நேரம் அன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு, அதுக்காக ஏன் இவரை பார்த்து இப்படிலாம் பேசுகிற, சரி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு முழுக்கிட்டு கோவமும் போயிட்டு வெற்றி பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. வெற்றி படத்தில் போயிட்டு திவ்யா உட்கார்றது இவருக்கு கடுப்பாக தான் இருக்குது. ஆனாலையும் அவருக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னதான் கோவப்பட்டாலும் இவன் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்காரு. ஆமாம் சார், கேட்கணும்னு நினைக்கிறேன், தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, இவங்க அப்படின்னு சொல்லவும், இவங்களா என் தங்கச்சி மாதிரி, எங்கள் ஊர்லேருந்து இப்போ தான் இங்கே வேலைக்காக வந்திருக்கா, இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறா அப்படின்னு சொல்கிறாரு கருணாவுமே. என்னுடைய டீட்டெயில்ஸ் எதுக்கு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திவ்யா வேற கோவப்பட்டுட்டு, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு கடத்திட்டு போக போற பாருங்க அப்படின்னு இங்க லாயர்னு சொல்லிட்டு இருக்காரு. திவ்யா, வானத்தனத்தை கொஞ்சம் அடக்கி வை, ஏன் லாயர்கிட்ட தேவையில்லாம வம்பு வளர்த்துட்டு இருக்க அப்படின்னு அதாவது வெற்றி சொல்றாரு. அதனால வெற்றி வா, நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குது, எங்கேயாச்சும் போகிறதுனா நீ மகேஷ் 2 பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை யாரும் எங்கேயும் வெளியில் போக வேண்டாம், மகேஷ் மேலே இருக்கான், போய் மகேஷ் கூட விளையாடிட்டு அப்படின்னு கருணா சொல்லிடுறாரு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. திவ்யா அப்படியே போகும்போது லாயரை பார்த்து முறைச்சிட்டே போகிறாரு. லாயரும் வேற திவ்யாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் தான் சொல்லுங்கள் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு கருணா சொல்லவும், ஓ அதுவா, உடனே இல்லை சார், அதான் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு தான் வந்தேன், நீங்கள் அந்த கேஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் என்கிட்ட ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம வெற்றி அங்கே லாயரே பார்த்துட்டு இருக்கும்போது, ஸோ லாயர் கருணா கிட்ட உங்களுக்கு திரும்பவும் அந்த பிளாக்மெயில் கால்ஸ் ஏதாச்சும் வருதா, அதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன், ஸோ ஸ்வேதா அன்றைக்கி சொன்னாங்களா, அதையும் நான் விசாரிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லவும், சார் நான் தான் உங்ககிட்ட அன்றைக்கே சொல்லிட்டேனே, அந்த கால்ஸ் எதுவுமே இப்போ கம்ப்ளீட்டாக வர்றது கிடையாது, அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சு, நீங்கள் அந்த கேஸை பற்றி விசாரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கருணா ஏன் அப்படின்னா அந்த கேஸ் அவர் கிளற ஆரம்பித்தார் அப்படின்னா பழைய விஷயங்கள் வெளியில் வரும், அந்த டாக்குமெண்ட் வேறு, அதாவது அந்த ஆதாரம் வேறு போலி ஆகிடுச்சு, ஸோ அவர் ஏமாற்றிட்டாங்களா, பணத்தை வாங்கிட்டு, அதனால் இந்த பிரச்சனை இதோடு விட்டுடலாம், அவன் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அவன் பணத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டான், இனிமேல் ஃபோன் பண்ணி நம்மளை தொந்தரவு பண்ண மாட்டான், ஆனால் அவன் உண்மையான ஆதாரத்தை மட்டும்தான் கொடுக்காம போயிட்டான், அவன்கிட்ட அது இல்லையா, இல்லை அதை வச்சுக்கிட்டு அவன் நம்மக்கிட்ட கொடுக்காம போலியாக குடிச்சிட்டு போயிட்டானா, திரும்பவும் ஏமாற்றி பணம் வாங்க என்ன எதுன்னு தெரியல, அவன்கிட்ட இருந்து திரும்பவும் ஃபோன் வர வரைக்கும் அவன் எங்கே இருக்கான்னு அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் எந்த டீட்டெயில்ஸையும் நம்ம அவர்கிட்ட சொல்லி கிளற வேணாம் அந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருணா சொல்லிடுறாரு. அதனால அவருமே அமைதியாயிடுறாரு. ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா அப்படின்னு பார்க்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே நடக்கவே மாட்டேனுது. அப்போ தான் ஸோ பார்வதியோட ஃபோட்டோவை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இவங்க தான் பார்வதியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, சார் நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம், அவள் தான் பார்வதி என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மகேஷ் மேலேருந்து கீழே இறங்கி ஓடி வராங்க. அப்புறம் இவன் தான் என் பையன் மகேஷ், எனக்கு ஒரே ஒரு பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஹாய் மகேஷ் அப்படின்னு சொல்லுவான். ஹாய் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க 2 பேரும் ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. திவ்யா அப்பயும் மேலேருந்து கீழே வராங்க. ஸோ இவர் பார்த்து சிரிக்கிறாரு, ஸோ அவங்க பார்த்து முறைக்கிறாங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ வெற்றிக்கு இது கொஞ்சம் கோபத்தை உண்டு பண்ணுது. ஸோ வந்ததுலேருந்து திவ்யாவை எப்படி குறுகுறுனே பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு, சார் நீங்கள் வந்த வேலை என்ன, நீங்கள் என்ன வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்க, அவங்க யாரு இவங்க யாருன்னு அவங்கள பற்றியே விசாரிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் கேஸை பற்றி பேச வந்த மாதிரியே தெரியல அப்படின்னு வெற்றி கோவப்படுறாரு. கருணா இருந்துக்கிட்டு, ஏன் வெற்றி அமைதியாயிரு, அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம்ல, ஸோ ஒரு யாரால அவ செத்தா எப்படி செத்தான்றது அவரும் தெரிஞ்சுக்கிட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கருணா, எதுக்கு இதெல்லாம் நீ அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும், அதெல்லாம் எதுவும் தேவையில்ல அப்படின்னு சொல்லுவோம். குத்தமில்ல நெஞ்சுதானே குறுகுறுக்கும், இப்போ உன்னால
எங்கே அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுமோன்னு அசிங்கமாக இருக்கா, பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது, எத்தனை பேர்கிட்ட சொன்னாலும் என் அக்கா என்ன திரும்பியா வந்துட போறா அப்படின்னு கோவப்பட்டு பேசவும் இது எல்லாமே அவருக்கு சின்ன சின்ன க்ளூவை கொடுக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இப்படியெல்லாம் அவர் போட்டு வாங்குறாரு. லாயர் வந்துட்டு என்னாச்சு, தெரியக்கூடாதுன்னா பரவாயில்ல, யாரும் சொன்ன வேணாம், அவரும் கோவப்படுறாரு, நீங்கள் ஏன் அவர்கிட்ட கோவப்படுறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லுவோம். சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இவன் லவ் பண்ணுறான்ற பேரில் ஒருத்தைய கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தான், என் அக்கா அடைக்கலம் கொடுத்து அவளை இந்த வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா, பணத்துக்காக சொத்துக்காக ஆசைப்பட்டு அவள் தான் என் அக்காவை கொலை பண்ணிட்டு இப்போ ஜெயிலில் போய் உட்காந்துட்டு இருந்தா. அது மட்டும் இல்லாமல் அவள் இப்போ ஜெயிலேருந்து பரோலில் வேற வெளியில் வந்திருக்கா. அவள் எப்படி வந்தான்னு கூட தெரியல. கேட்டால் காரணம் படிக்கணும் அது இதுன்னு காரணம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவளை சும்மாவே விடக்கூடாது, திரும்பவும் அவள் ஜெயிலுக்கு போகணும், ஜெயிலில் போயிட்டு கம்பி எண்ணணும். என் அக்காவை அவள் கொலை பண்ணதுக்காக என் அக்காவை எழுந்து மகேஷ், நான், என் மாமா எல்லாரும் இவ்வளோ கஷ்டப்படுறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவன் மட்டும் அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தா அந்த நிலமை வந்திருக்குமா, எங்கே இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சிடுமோ, அவனுக்கு அசிங்கமாயிடுமோ அப்படின்னு தான் அதை சொல்ல விடாமல் தடுக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வேதா வீடு நடந்த விஷயத்த எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்க, வெற்றி இங்கே தானே இருக்கா, அவன் மனசு கஷ்டப்படலை அப்படின்னு. நீங்கள் வேணா அவன் மனசு கஷ்டப்படுன்னு பார்க்கலாம், ஆனால் எனக்கு அப்படி கிடையாது, உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னா எனக்கு யார் அவன், நான் அவன்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஸ்வேதா எல்லா விஷயத்தையும் லாயர்கிட்ட சொல்லுவோம். சரி கூல் எதுக்கு எல்லாரும் இப்போ சண்டை போட்டுக்கிறீங்க, வேணா நான் எதுவும் கேட்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு எங்க லாயர் சொல்கிறாங்க. அப்படி சொல்லதான் அவங்களுக்கு இன்னும் விஷயத்த தான் சொல்லணும்னு தோணுது. ஸோ ஸ்வேதா இப்போது வெற்றி தான் இந்த கல்யாணம் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு வந்ததுனால இந்த வீட்டில் கோவமாக இருக்காங்க. ஆனால் நம்ம கர்ணா வெற்றிக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்க ஏதாச்சும் பண்ண கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கர்ணாவை தாண்டி வெற்றியோட மனசில் என்ன இருக்குது, அவரை நல்ல விதமாக கொண்டு வர்றதுக்கு அபிக்கு சாதகமாக பேச வைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி கர்ணா மேலே வெற்றிக்கு டவுட் வரணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் வெற்றி எல்லாம் உண்மையும் சொல்லுவான் அப்படின்ற விஷயத்த லாயர் இப்போ தெரிஞ்சுக்கிறாரு. தெரிஞ்சதுக்கு அப்புறமா சரி சார் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு. சார் 1 நிமிஷம் அப்படின்னு கர்ணா கேட்குறாரு. சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னும். இல்லை அப்படியெல்லாம் கூட அவள் கொலை பண்ணி ஜெயிலில் இவ்வளோ நாளாக 10 வருஷமாக ஜெயிலில் இருந்தா, ஆனால் இப்போ பரோலில் அவள் அபி வெளியில் வந்திருக்காளே, அது எப்படி முடியும், இப்படி படிப்புக்காக காரணம் காட்டி வெளியில் வரலாமா அப்படின்னு சொல்லுவோம். அஃப்கோர்ஸ் சார், கண்டிப்பாக அவங்க எழுத போகிறது எந்த எக்ஸாமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பரோல் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓ அப்படியா, அவள் ஏதோ லாயர் ஆகணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாலாம் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக சார், லாயர் ஆகணும் அப்படின்னா அதுக்காக எக்ஸாம் எழுதணும்னா வெளியில் வந்து தான் எழுதி ஆகணும், அதனால கண்டிப்பாக பரோல் கொடுத்து தான் ஆகும். அவங்க எப்படிப்பட்ட கைதியாக இருந்தாலும் அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்துப்படி கண்டிப்பாக பரோல் கொடுப்பாங்க அப்படின்னு. யார் சார் நியாயமானவ, அவளா, என் அக்காவை கொலை பண்ணவ, அவளுக்கெல்லாம் பரோல் கொடுத்துருந்தாங்க பாருங்க, அந்த வக்கீலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கவும், வக்கீலை சொல்லி எந்த குத்தமும் ஆக போகிறது இல்லைங்க, அவங்க எழுதுகிற எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி அவங்க வெளியே வந்திருக்காங்க. ஸோ அவங்க குற்றமற்றவங்க அப்படின்னு நிரூபித்தாங்க மட்டும்தான் அவங்க வெளியில் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா திரும்பவும் அவங்க பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லுவோம். சார் அவள் தான் தப்பு பண்ணா, அதில் அவள் நிரூபிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அவள் பரோல் முடிஞ்ச உடனே திரும்பவும் ஜெயிலுக்கு போயிட்டு தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறாங்க. ஆனால் கர்ணா மனசுக்குள்ளே அவள் உயிரோட போனாதானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசிச்சுட்டு இருக்காரு. சரி சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி இந்த அளவுக்கு அபி மேலே இவங்க எல்லாரும் கொலை வெறியாக இருக்காங்க. ஸோ யாருக்குமே அபியை பற்றின இறக்கம் கொஞ்சம் கூட இல்லை, லவ் பண்ணவனுக்கே இல்லை, இப்படிப்பட்டவனை அபி சொல்கிறதுல கரெக்ட் தான், இவனால் எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ போனதுக்கப்புறமா இன்னொரு சைடு இங்கே அபிக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயங்கள சொல்கிறாங்க. சார் நான் தான் சொன்னேன்ல எந்த யூஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு. இல்லை இனிமேல் அடிக்கடிக்க நான் அங்கே போக வேண்டியதாக இருக்குது, கண்டிப்பாக நான் உங்களுக்காக நியாயத்தை வாங்கி கொடுப்பேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு. அதாவது ஆக்சுவலி திவ்யாக்காக அங்கே நான் போவோம் அப்படின்ற மாதிரி இங்கே லாயர் சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க சார் அப்படின்னு. இங்கே பாருங்கள், என்னை பொறுத்த வரைக்கும் இன்னுமே வெற்றியால் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க செத்தாங்க, அவங்க பார்வதி அப்படின்ற கோவம் ஸ்வேதாக்கு இருக்குது. அதனால தான் ஸ்வேதா உங்கள் மேலே கோவமாக இருக்காங்க. உங்கள் மேலே மட்டும் இல்லை வெற்றி மேலேயும் அவங்க கோவமாக தான் இருக்காங்க. கர்ணா மட்டும்தான் வெற்றிக்கு இப்போ சப்போர்ட்டாக இருக்கான். ஸோ
வெற்றிக்கு வந்து கருணா மேலே ஏதாச்சும் சந்தேகம் வரணும், நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி வந்தால் தான் உங்களுக்கு வெற்றி சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா அது வரைக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லவும், சார் அவனா சார், எனக்கு எப்படி சார் அவன் ஹெல்ப் பண்ணுவான், அவன் என்னை பார்த்தாலே எரிஞ்சு விழுறானே அப்படின்னு. பாப்பா அபி, போக போக அவங்ககிட்ட நீங்கள் பேச ட்ரை பண்ணுங்கள், உன்னை ஃபாலோ பண்ணதான் நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்பப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போடுற மாதிரியாச்சும் கூட பேச்சு கொடுங்க, முடிஞ்சால் நடந்த விஷயத்த சொல்ல பாருங்க, அப்படி சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கான க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லவும், சார் உண்மையாக சொன்னால் என் குடும்பத்துக்கு அப்படின்னு. அபி எதுவும் ஆகாது, சொல்லுங்க பார்க்கலாம், அப்பதானே நீங்க வெளியில வர முடியும் அப்படின்னு சொல்லவும், சரி சார் அப்படின்னு அபியும் சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது? சுடருக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் விஷயத்த சொல்ல வேணான்னு மறைச்ச அபி இப்போ லாயர் சொன்னதுனால அவங்க வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி காரணம் வெற்றி கிட்ட நடந்த விஷயத்த, கர்ணா பற்றின விஷயத்த, எதுக்காக கர்ணா அப்படி பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு சில விஷயங்களை சொன்னால் வெற்றியோட மனசு மாறுமா, என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.